குட்டி குட்டியாக சப்பாத்தி எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் பையன் வந்து ரொம்ப விரும்பி கேட்டான், சின்ன சப்பாத்தியாக வேணும்ப்பா, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டனால நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு சப்பாத்தி மாவை உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இதில் தேய்க்கும் போதும் எண்ணெயை வந்து சேர்க்க வேணாம், மாவு பிசையும் போதும் எண்ணெயை சேர்க்க வேணாங்க. எண்ணெயை சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. சில பேர் முட்டையை சேர்த்துக்குவாங்க, நம்ம முட்டையும் சேர்த்துக்கல, நம்ம வெறும் சுடுதண்ணியை ஊற்றி மட்டும்தான் நம்ம பிணைஞ்சிருக்கோம். அந்த சப்பாத்தியில் லைட்டாக மாவை போட்டு இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கலாம். மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன சப்பாத்தியாக வேணும்னு கேட்டதுனால பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறனால இதை தேய்ச்சி விட்டதை இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறாங்க. பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள் அந்த சின்ன பீஸ். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 4-5 சர்க்கிள் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மூடியை வச்சு இது மாதிரி 4-5 இடத்துல ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 5 சின்ன சப்பாத்தி வந்து கிடைக்கும். இந்த 5 சின்ன சப்பாத்தி என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நம்ம இந்த சின்ன சப்பாத்தியை வந்து மேக் பண்ணோம். இந்த சப்பாத்தி மேக் பண்ணும்போது நல்லா அந்த சர்க்கிள்ஸ் வந்து கரெக்டாக வர்றது மாதிரி வச்சு மேக் பண்ணிங்கன்னா நடுவில் சென்டரில் ஒரு ஸ்டார் சப்பாத்தி கிடைக்குங்க. அந்த ஸ்டார் சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும். சைடில் எக்ஸஸாக இருக்க மாவை மட்டும் நம்ம எடுத்துடலாம். சைடில் பாருங்கள், எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 5 ரவுண்ட் சர்க்கிளில் ஒரு பீசஸும் நடுவில் சென்டரில் ஒரு ஸ்டார் சப்பாத்தியும் கிடைக்கிது. இப்போ இதை நம்ம நார்மலாக எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி ஆயில் ஃப்ரீ தான். நம்ம இதில் ஆயிலே சேர்க்கல. ஒரு பேனில் வந்து தோசைக்கல்ல அந்த சப்பாத்தியை வந்து எடுத்து வச்சுருக்கோம். சப்பாத்தியை எடுத்து வச்சுட்டு ஹீட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அதுக்கேற்றாப்பில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இல்லாட்டினா சின்ன சப்பாத்தி அப்படிங்கிறனால ஹீட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி கருகிரும். ஸோ கருகாமல் இருக்கணும்னா ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்பாத்தியில் ஹீட் எங்கே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சப்பாத்தியை ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்பாத்தியை திருப்பி போடணும். இல்லாட்டினா அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் கருகி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கருக வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஓவர் ஹீட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த சப்பாத்தியை எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா தோசைக்கல்லையுமே ஹீட் வந்து ஒரே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாதுங்க. ஹீட் எந்த இடத்துல அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த இடத்துல பெரும்பாலும் சப்பாத்தி வேகாத இடத்த வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக 5 சப்பாத்தி பர்ஃபெக்டாக 2 சைடுமே திருப்பி போட்டோம். இதை தோசை திருப்பி வச்சு திருப்பி போடலான்னு பார்த்தோம். தோசை திருப்பி வச்சு திருப்புறதை விட கையில் திருப்புறதே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் என் மிஸ்ஸஸ் தான் அந்த சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டாங்க. இது சர்க்கிளும் சின்னதாக இருக்கனால பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றக்கூடிய ஒரு இதாக இருக்குது. பெரிய சப்பாத்தியை விட அந்த சின்ன சப்பாத்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுலேயும் இந்த சென்டரில் இருக்க ஸ்டார் சப்பாத்தி பாருங்கள்,